இப்போ வந்து ஆர்மியில சிப்பாயில அக்னி பத்துன்னு ஒரு இதை கொண்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. எவன் பப்ளிக்கு எவன் மில்டன்னு நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது. அமரண்ட காடத்தை வச்சு எப்படி சொல்றேன்னாக்கா, அப்ப அதுல ஒரு ஆபரேஷன் காட்டியிருக்காங்க. இது மாதிரி ஒரு இப்ப நம்ம பாகிஸ்தானுக்கு எதிராக சண்டை போடும் போது நம்ம ஒன்னா கூட படுத்து நேற்று வரை சாப்பிட்டுருப்பாரு, அவரு கூட இறக்குறான்னும் போது வீட்டுக்கு அடியில் ஐடவுட் பார்த்துருக்கங்க. வீட்டு கூரைக்கு பக்கத்துல அப்படி ஐடவுட் அங்க இருக்க வீடு எல்லாம். இப்ப நான் அவனுக்கு கொஞ்சம் டவுட் ஆனா கூட எப்ப நான் தூக்கி போட்டுருவான். இப்ப ரீசெண்டான டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அமரன் ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லா மக்களுமே வந்து ஒரு ஆர்மினா ஒரு தனி ரெஸ்பெக்ட் வந்திருக்கு சார். அதுவும் இந்த படத்து மூலியமா இன்னும் நிறையவே ரெஸ்பெக்ட் வந்திருக்கு. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி சில பேருக்கு தெரியல. ஏன்னா இது மாதிரியான படங்களோ இல்ல விழிப்புணர்ச்சி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. இப்ப இது மாதிரியான ஒரு படம் வந்திருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா முகுந்த் வரதராஜ் அவர்கள் தான் வந்து அந்த கதைக்கு பயோபிக்கா இருந்திருக்காரு. சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கு. பார்த்தேன். இப்ப ரீசெண்டா இந்த படம் பார்த்தோம். முகுந்த் வரதராஜன் ரோல் சிவகார்த்திகேயன் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. அவரு முகுந்த் வரதராஜன் பாத்தீங்கன்னா இப்ப ராஷ்டிரிய ரைபிள்ஸ் 44 ராஷ்டிரிய ரைபிள்ஸ் தான் அவரு ராஜ்பூத் ரெஜிமெண்ட்ல இருந்து அங்கதான் போஸ்டிங் போயிருப்பாரு. இப்ப எந்த ஒரு ஆர்மி பர்சனு எந்த ஒரு கோர்லயா இருக்கட்டும், அவங்க செலக்ட் ஆயிட்டு மேக்சிமம் அவங்களுக்கு 2 இயர்ஸ் எங்க சர்வீஸ் பண்ண வேண்டியதா இருக்கும்னா ராஷ்டிரிய ரைஃபிள்ல சர்வீஸ் பண்ண வேண்டியதா. நீங்களும் ஒர்க் பண்ணீங்கல்ல? ஆமா, நானும் அந்த 2 வருஷம். நான் இப்ப உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, எல்சில நான் இருந்தேன்னு சொல்லிட்டு, பார்டர்ல என் பக்கத்துல 2 பேர் கூட இறந்து சுட்டாங்க அந்த மாதிரி. நான் வந்து எல்சில இருந்தேன். அதே ஆபரேஷனுக்கும் கீழே வந்திருக்கிறேன். மேலேயும் டியூட்டி பார்க்கணும், கீழேயும் டியூட்டி பார்க்கணும். கீழே எப்படி ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னா அம்பூஸ்ன்னு சொல்லுவாங்க. அம்பூஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. அம்பூஸ்னா இப்போ ஒரு இடம் வழித்தடம் இருக்குன்னா அதுல லெஃப்ட் சைட்லயோ ரைட் சைட்லயோ நம்ம அமைதியா உட்காந்து ஒரு தீவிரவாதி வரத்துக்காக வெயிட் பண்ணி அந்த வழியா தீவிரவாதி வரான் அப்படின்ற ஒரு போக்குவரத்து நமக்கு தெரிஞ்ச பட்சத்துல நம்ம அந்த இடத்துல அவனுக்காக வெயிட் பண்ணணும். நம்ம தண்ணி குடிக்கிறதுல இருந்து எதுவுமே ஒரு 6 ஹவர்ஸ் ஆப்ரேஷனா 6 ஹவர்ஸ் அசையாம நாங்க அந்த போக்கஸ்டோட உட்காந்துதான் அந்த அடியில கரெக்டா வரும்போது அவனை நாங்க ஃபயர் பண்ண முடியும், அவனை வந்து ஃபுல்லா கேப்சர் பண்ண முடியும், அட்டாக் பண்ண முடியும். அதே போல ஆப்ரேஷன் பாத்தீங்கன்னா பலவிதமான முறையில ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்குமே இப்ப சிப்பாயின்ற விஷயம் நாங்க வந்து எஜுகேஷன் பர்பஸ்ல நாங்க வீக். அவங்க எஜுகேஷன் நல்லா படிச்சுட்டு டிகிரில பல டெக்னிக்கல் விஷயங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. பிளானிங்லாம் அவங்க போடுறது எல்லாமே அவங்கதான். என்ன ஆனா இறங்கி அடிக்கிறதுன்னா சிப்பாய்க்கு பெரிய ரோல் இருக்கு. இப்ப இந்த ஆபரேஷன்ல இந்த ஆபீசரே உள்ள இறங்கி பாவம் அவரு இறந்துட்டாரு இல்லைங்களா. அவருக்கு இப்ப அவரு இப்ப ஒரு இடத்துல தீவிரவாதி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா சோர்ஸ் மூலமா நிறைய கம்யூனிகேஷன் மூலமா ஃபர்ஸ்ட் அந்த இது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு அதை வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு தீவிரவாதியாவே இருந்தா கூட அவங்க கிட்ட வெப்பன்ஸ் இல்ல. அவன் வெப்பன்ஸ் வரும்போது ஒரு பாத்திரம் தூக்கி போட்டா நீங்க அதை பாக்கல அப்படின்ற போது நீங்க அவர் தீவிரவாதின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியாது. மிலிட்டரியால ஐடென்டிஃபை அவனை சுட முடியாதீங்க. எப்ப நீங்க அதை ஐடென்டிஃபை பண்ணா அவனை பிடிச்சி அவங்க கிட்ட ஆதார் கார்டு இருக்கா இல்ல மத்த இது இருக்கா, ஃபேஸ் ஐடி தம்பு எல்லாம் வச்சு செக் பண்ணலாம். அங்க இடமே கிடையாது. காட்டுக்குள்ள போயிட்டு எப்படி செக் பண்ணீங்க இவன் தீவிரவாதி அவன் நல்லவனா? அப்படி சுட முடியாது. ஹியூமன் ரைட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்களே. அதெல்லாம் 1990 முன்னாடி. ஆஹா, ஹியூமன் ரைட்ஸ் எப்படி ஒத்துக்குவீங்க? உங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க, அந்த ஊர் லோக்கல் ஏரியாவா இருப்பான். அவனை நீங்க போய் இப்ப நீங்க ஒத்துக்குவீங்களா? தமிழ்நாட்டுல தீவிரவாதி அந்த மாதிரி இருக்கிறான், உங்க பக்கத்து வீட்டுக்காரன் இல்ல அண்ணன் தம்பி அவனை சுட்டுட்டான், உடனே அவன் தீவிரவாதி டவுட்ல சுட்ட சொன்னா ஒத்துக்குவீங்களா? அதுக்குதான் ஹியூமன் ரைட்ஸ் வந்து அங்க அவங்க மக்களுக்கு கொஞ்சமாவது இது பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும்ன்ற. இப்ப எங்களுக்கு இருக்க கன்ஃபியூஷன் என்னன்னா, எவன் பப்ளிக்கு எவன் மில்டன்னு நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. ஏன்னா காட்டுக்குள்ள விர வெட்ட வருவான், சிவிலியன் வேற விட்டு வருவான். அதனால அவங்கள போயிட்டு நீங்க ஃபயர் பண்ண முடியாது. வெப்பன் இருந்தா தான் ஃபயர் பண்ணும். அவன் எப்ப வெப்பன் எடுத்துட்டு வருவான், அவன் எப்ப சேஃப்டி செக்யூர்டா இருக்குன்னு உணர்றானோ அப்பதான் வெப்பனோட வருவான். அப்பதான் அம்பூஸ் வச்சு பொறுமையா வெயிட் பண்ண. அவனுக்கு கொஞ்சம் டவுட் ஆனா கூட எப்ப தூக்கி போட்டுவான். தூக்கி போட்டா நீங்க அம்பூஸ்ல உட்காந்து வேஸ்ட். அவனை ஃபயர் பண்ண முடியாது. நீங்க அவன் ஃபயர் பண்ணா அவன் பப்ளிக் வந்து பிரச்சனை பண்ணுவான். அவன் தீவிரவாதியா இருந்தா கூட பப்ளிக் வந்து பிரச்சனை பண்ணுவான். ஆமா, அமரன்ல பாத்தீங்கன்னா ஆபரேஷன் எப்படி இதாகுது எல்லாமே டெக்னிக்கல் ஆபரேஷன். எல்லா ஆபரேஷனை பத்தி சொல்ல முடியாது. அமரண்ட காடத்தை வச்சு எப்படி சொல்றேன்னாக்கா, அப்ப அதுல ஒரு ஆபரேஷன் காட்டியிருக்காங்க. இது மாதிரி ஒரு ஆபீசர் கீழே ஒரு 7 பேரோ இருக்காங்க. அவங்க போயிட்டு ஒரு இடத்துல எப்படி தீவிரவாதி இருக்கிறாங்கன்னு சோர்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த சோர்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிறது தான் பெரிய வேலை. கன்ஃபார்மா, ஏன்னா அங்க ஃபேமிலி உள்ள இருப்பாங்க. நானே பல ஆபரேஷன் போயிருக்கேன். உள்ள ஃபேமிலி இருப்பாங்க, குழந்தைங்க இருக்கும், சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கும். எல்லாரும் இருந்தாலும் அவன் வந்து கீழே ஹைட் அவுட் இருக்கும்.
அதுக்குள்ள உட்காந்து இருப்பான். அப்ப என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ள போயிட்டு எந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பான்? நம்ம டக்குன்னு திரும்பி வீட்டுக்கு அடியில் ஹைடவுட் பாத்துருக்கங்க. வீட்டு கூரைக்கு பக்கத்துல அப்படி ஹைடவுட். அங்க இருக்க வீடு எல்லாம் மேக்சிமம் மர வீடு தான். மேல இருக்க இதுல அதாவது இதை ஒட்டி கூரையை ஒட்டி ஹைடவுட் மாதிரி வச்சிருப்பான். அதுக்குள்ள சொரின்னு இருப்பான். பாத்ரூம் இருக்கும். பாத்ரூம் சைடுல ஒரு கதவு. பாத்ரூம் உள்ளார போயிட்டு அப்புறம் சைடுல ஒரு கதவு இருக்கும். கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய ஆபரேஷன் ஒரு வழியே இல்லாம என்ன பண்ணுவோம், உள்ள ஃபர்ஸ்ட் யார் யாருக்கு உயிர் மேல ஆசை இருக்குதோ எல்லாம் வெளியே வந்துருங்க சொல்லிட்டு வீடியோ வந்து தூக்கிடுவோம். அது எல்லா வீடியோவை தூக்குற மாதிரி ஆயிடும். உள்ள வந்து தீவிரவாதி வந்து அது மாதிரி நிறைய ஆபரேஷன் பண்ணிருக்கோம். வீடியோ இது பண்ற மாதிரி. ஆனா அப்ப எங்களுக்கு வந்து எங்க சைட்ல இருந்து லாஸ் பண்ணக்கூடாது. இப்ப முகுந்த் வரதராஜன் எப்படி இறந்தாருன்னு கேட்டா, அவர் கூட இருக்க ஃப்ரெண்டு அது மாதிரி போர்லயும் சரி பல இடங்கள்ல சரி பல பிரச்சனைகள்ல தீவிரவாதிக்கு எதிராகவும் இப்ப நம்ம பாகிஸ்தானுக்கு எதிராக சண்டை போடும் போது நம்ம ஒன்னா கூட படுத்து நேற்று வரை சாப்பிட்டு இருப்பாரு, அவரு கூட இறக்குறான்னு போது அவரு பார்த்துட்டு உங்க ரத்தம் ஆட்டோமேட்டிக்கா கொதிக்கும். நீங்க வந்து இறங்கி இது பண்ணணும்னு நினைப்பீங்க. இது மாதிரி ஆர்மில பல பேர் வந்து அவங்களோட உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. ஆபரேஷன் வந்து இதுல ஒரு ஆபரேஷன் வந்து டெமோவை காட்டியிருக்காங்க அமரன்ல. அது மாதிரி இன்னும் நிறைய படங்கள் நிறைய ஆபரேஷன் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நிறைய விஷயம் இதை வந்து டைரக்டர்ஸ் வந்து முன்னுரிமை கொடுத்து இதை போய் எடுத்து எப்படி இந்த கதையோட ஃபுல்லா என்ன ஸ்டோரி நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு டெக்னிக்கல் ஆப்ரேஷன் எப்படி பண்றாங்கன்னு மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் இது. அதே சமயத்துல மக்களுக்கு ஆர்வம் வரும், ஒரு ஆர்மியில போய் சேரணும், டிஃபென்ஸ்ல போய் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும், அப்ப நம்ம நாட்டுக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள ஆர்வம் வந்து இன்னும் அதிகமாகும். ஆனா கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ வந்து ஆர்மியில சிப்பாயில அக்னிபத்னு ஒரு இதை கொண்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. அது மாதிரி 4 வருஷம் மட்டும் சர்வீஸ் பண்ணி அவங்க லைஃப்பை வேஸ்ட் பண்றதுக்கு நீங்க என்னதான் காசு கொடுத்து பண்ணாலும் அவங்க லைஃப் வந்து ஒரு செக்யூர்டா கிடையாது. அவங்க வெளியே வந்து திருப்பி திணற வேண்டியதா இருக்கு. இந்த அக்னிபத் இதை மட்டும் கேன்சல் பண்ணி ஆர்மியில பர்மனண்டா செலக்ஷன் பண்ணி சோல்ஜர்ஸை பர்மனண்டா அவங்களுக்கு ஜாப் இருக்குன்னு அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இருந்து அவங்களையும் அவங்களுடைய வீட்டில் இருக்கவங்களும் சேஃப்டியா இருக்கிறதுக்காக ஒரு கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். அக்னிபத்தை கேன்சல் பண்ணி ஆர்மியில் ரெகுலராக சோல்ஜர்ஸை வந்து பர்மனன்ட் பண்ணி அவங்க ஜாப் செக்யூர்டாக அவங்க உணர்ற மாதிரி பண்ணுறதுக்கும் அப்போதான் அவங்களும் நாட்டுக்காக உண்மையாக உழைக்கவும் அவங்க முன்னுறவங்க. நான் கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.